சஹருக்கு சமைச்சு வச்சுட்டேன். சூடா சாப்பாடு வடிச்சுட்டு, மிளகு ரசம், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட் ஒரு 9:30க்கு மேல தான் சமைச்சு வச்சா கரெக்ட்டா இருக்கு. மறுநாள் வந்துட்டு உம்மம்மா வீட்ல தான் வந்து நோன்பு தொறந்தோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து. நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரூட்ஸு, ஜூஸு, நோன்பு கஞ்சி, வடை அதோட வந்து நோன்பு தொறந்து வந்து முடிச்சுருவாங்க. வேற எந்த ஐட்டம் நீங்க செஞ்சு வற்புறுத்தி குடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. உங்க வீட்ல அப்படி யாராவது இருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ற ஒர்க் இருந்தது. ஸோ, அதையும் வந்து பண்ணிட்டேன். எப்பவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கிடைக்கிற டைமில தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நெறைய பேர் கேட்குறீங்க, "எப்படிக்கா எல்லாமே வந்து மேனேஜ் பண்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படிதான் எனக்கு கிடைக்கிற டைமில எனக்கு என்னெல்லாம் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கோ, அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சு வைக்கிற மாரி பார்த்துப்பேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் சோம்பேறியா விட்டுட்டேன்னா, அந்த நாளைக்குனா இன்னைக்கு உட்காந்து பண்ணுவேன் இல்லையா? அந்த மாரியும் நெறைய வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ, நீங்களுமே உங்களுக்கு கிடைக்கிற டைம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. விளாக் பிடிச்சிருந்ததுன்னா, சின்னதா ஒரு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல மீட் பண்ணலாமா?